ஹலோ எவ்ரிவன். சரி, இந்த 2 நாளுக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதை வந்து நான் அந்த 23வது கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் வந்து மெட்டா ஏஐ வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து இதை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இது எப்படி கொஷினாக கேட்க முடியும்னா, இப்போது ஃபேஸ்புக்கில் அறிமுகமான ஏஐ என்ற பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் ஏ மெட்டா, பீட்டா, ஜிட்டா, ஓரியான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மெட்டான்னு கரெக்டாக அடிக்கணும். அது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் கொஷின் அமைப்பாங்க. நான் வைக்கிற இந்த ஒரு 10 பாயிண்ட் தான் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 பாயிண்ட் இல்லை 12 பாயிண்ட் வரும். அந்த 10 பாயிண்ட்டு ஒரு கொஷினாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஷினாக ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா அது டைம் வேஸ்ட் ஆகிடும். நான் எல்லா கரண்ட் ஈவெண்ட்ஸையும் ஷார்ட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிரிப்ஸியாக கொடுக்க முடியுமோ அப்படி தான் கொடுக்குறேன். தேவையில்லாததெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். எது ரொம்ப ஹைலைட்டோ ரொம்ப முக்கியமோ அதை மட்டும்தான் கரண்ட் ஈவெண்ட்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸே வருமானு கேட்டிங்கன்னா, இதை படித்தாலே போதுமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யாராலையுமே கரண்ட் ஈவெண்ட்ஸ் இது எந்த மட்டும் படித்தா போதும்னு சொல்கிறது கண்டிப்பாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸுங்கிறது ஒரு பெரிய கடல். ஸோ அந்த கடல்லேருந்து சில முத்துக்கள் தான் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். அந்த முத்துக்கள் வந்து கிடைச்சா வந்தால் வரும், வரலனாலையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி படிக்கலான்னா, இப்போது சாப்பிடும்போதோ இல்லை ஏதோ சும்மா தூக்கம் வரும்போதோ ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். எல்லோரும் இதில் வந்து ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு வந்து 1.5 2 அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து வைக்கலாம். ஸோ அதில் வந்து 1.5லையோ இல்லை 1.2லையோ போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஸோ அந்த டைமில் சாப்பிடும்போது சும்மா இது மேலோட்டமாக அந்த ஹெட்டிங்கை மட்டும் நம்ம சேனல்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க. கன்ஃபார்ம் அந்த ஹெட்டிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 கரண்ட் ஈவெண்ட்ஸு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதிலேருந்து கேட்பாங்கன்ட்டு. அட்லீஸ்ட் இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸே வரலனாலையும் இதை சார்ந்து வந்துச்சுன்னா உங்களால் வந்து அந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சும்மா உங்களுக்கு நேரம் கிடைச்சும்போது பாருங்கள். கன்ஃபார்மாக இதுவே போதுமான்னு கேட்டிங்கன்னா போதாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கரண்ட் ஈவெண்ட்ஸு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறதெல்லாம் படிங்க. இதை சும்மா வந்து சாப்பிட்ற டைம்னு ஃப்ரீ டைமில் வந்து சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் போவோம். 26 மற்றும் 27க்கு போகும். இப்போ வந்து சபாநாயகர் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவிலே வந்து இது 5வது டைமு சபாநாயகர் எலெக்ஷன் நடக்குது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதுக்கு முன்னெல்லாம் வந்து நடக்கலையான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து ஒருமித்த குரலாக எல்லோரும் சேர்ந்து சரி ஓகே சபாநாயகர் இவர் வரட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுவாங்க. பட் இந்த டைம் தான் என்னாச்சுன்னா, காங்கிரஸ் கூட கொஞ்சம் பஞ்சாயத்து. எதுக்கு பஞ்சாயத்துன்னா, துணை சபாநாயகர் பதவியை வந்து காங்கிரஸ் கேட்டாங்க. ஏன் அப்படி அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கொடுக்கணுமான்னு கேட்டால் அது அரசியலமைப்பிலே இருக்குது. எப்படின்னா, சபாநாயகர் பதவியை அதாவது ஸ்பீக்கர் பதவியை நம்ம ஆளுங்கட்சிக்கும் டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிக்கும் கொடுக்கறது மரபு. ஸோ அந்த மரபு வந்து இத்தனை நாள் வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக கொடுக்காம இருந்தாங்க. பட் இப்போ வந்து நாங்கள் தான் மெஜாரிட்டி வந்துட்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாஜக தரப்பில் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால ஸோ அவங்கள வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் சபாநாயகருக்கு ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ணி அவங்களையும் நிற்க வச்சாங்க. ஸோ 2 பேருக்கும் எலெக்ஷன் நடந்தது. ஸோ மெஜாரிட்டி பாஜக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்கள நிறுத்தின ஆள் தான் வந்து வந்தாங்க. அவர் யாருன்னா ஓம் பிர்லா. ஸோ நம்ம சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா ஓம் பிர்லா. அவர் எதிர்த்து போட்டிட்டவர் கொடிக்குனில் சுரேஷ். இவர் கேரளாக்காரர். கொடிக்குனில் சுரேஷ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் இந்த போல்ட் லெட்டரல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். உள்ளே இருக்கிறதெல்லாம் சும்மா அது எதுக்குன்னா குரூப் 2 இல்லை குரூப் 1 அது மாதிரிக்கு வந்து படிக்கணும்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நம்ம எஸ்ஐக்கு பிசிக்கு படிக்கிறோம்னா அந்த போல்டாக கொடுத்துருக்கிறது ஹெட்டிங் கொடுத்துருக்கிறது மட்டும் படிங்க. அது மட்டுமே போதுமானது. இந்த ஆர்டிகிள்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்னால் லேட் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நான் சொல்லணும் கொஞ்சம் விளக்கணுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். சரி ஓகே. அடுத்து வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதாவது எதிர்க்கட்சி தலைவராக முதல் டைமில் எதிர்க்கட்சி தலைவராக போன வருஷம் யாருமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஒரு எதிர்க்கட்சி ஆகணும்னா 10% சீட்டு வேணும். அதாவது நம்ம 543 சீட்டில் 10% சீட்டு வேணும். ஸோ வந்து 54 சீட்டு வந்து வேணும். பட் வந்து போன டைம் காங்கிரஸ் 52 53 தான் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர்ன்ற அந்த ஒரு அந்தஸ்தே இல்லாமல் வெறும் ஆளுங்கட்சியே மெஜாரிட்டியாக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து காங்கிரஸோட கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து
34 + வந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து எதிர்க்கட்சி தலைவராக நம்ம ராகுல் காந்தி வந்து வந்திருக்காப்புல. ஸோ வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் சீட்னா 10%. இந்தளவுக்கு போக மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து உமன்ஸ் ஏசியா கப். இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா, எங்கே நடந்துகிட்ருக்குன்னா ஸ்ரீலங்காவில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ உமன்ஸ் ஏசியா கப்பு ஸ்ரீலங்காவில் நடக்குது. அப்புறம் வந்து ஸ்பீடஸ்ட் ட்ரெயின் வந்து நம்ம இந்தியாவில் எதுன்னு கேட்டோம்னா வந்தே பாரத். அதுக்கு முன்னாடி கதிமான் எக்ஸ்பிரஸ். இந்த கதிமான் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம 10th புக்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது எதுக்கு நியூஸில் வருதுன்னா, இதோட ட்ரெயின் ஸ்பீடு 160லேருந்து 130க்காக குறைக்க போகிறாங்க. ஏன்னா இப்போது 2 ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு தொடர்ந்து நடந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்காக வந்து இப்படி குறைக்க போகிறாங்க. சரி, ட்ரெயினை வந்து இப்போது ப்ரொடெக்ஷன் பண்ணுற விதமாக ஒரு 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 ஆப்போ இல்லை ஒரு சிஸ்டம் மாதிரி வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லை, முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெயினுக்காக இந்தியாஸ் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் என்னென்னு கேட்டாங்கன்னா காவாச். அதாவது ட்ரெயினை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆப்போ இல்லை ஏதோ ஒரு இது என்னென்னு கேட்டோம்னா அதை வந்து காவாச்சுன்னு சொல்லலாம். இதே மாதிரி காவாச் மாதிரி போன வீடியோவில் ஒன்று பார்த்துருப்போம். என்ன சொல்லுங்கள்? புஷ்பக் அது எதுக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்களே உங்களை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புஷ்பக்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அது எதுக்கு? அடுத்து வந்து அதான் வெஸ்ட் பெங்காலோடைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால இது மாதிரி வெஸ்ட் பெங்கால் இஷ்யூ போச்சு. இதில் என்ன பஞ்சாயத்துனா, இந்த காவாச்சுங்கிறது வந்து இன்னும் எல்லா ட்ரெயின்லையும் செயல்படுத்த முடியல. ஏன் செயல்படுத்த முடியலனா, அது இன்ஸ்டாலேஷன் காசு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் எல்லாத்துக்கும் வரலை அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் ஆகுது. சரி, ஓகே. அப்புறம் புது சட்டங்கள் ஜூலை 1 முதல் அமலுக்கு வரப்போகுது. அதில் வந்து அமலுக்கு வருதான்றதில் கொஞ்சம் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஜூலை 1 அமலுக்கு வருது. இது வந்து என்னென்ன இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பாரத நியாய சங்கீதா இது வந்து எப்படின்னா, அதாவது ஐபிசி 1860 வந்து ரீப்ளேஸ் பண்ணி வருது. பாரதிய சாக்ஷ்ய சங்கீதா இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து ரீப்ளேஸ் பண்ணி வருது. பிஎன்எஸ்எஸ் பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதா இது வந்து சிஆர்பிசி 1898 வந்து ரீப்ளேஸ் பண்ணி வர்றது தான் பிஎன்எஸ்எஸ். இதுக்கு வந்து சாக்ஷியா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுறதுக்காக. அப்புறம் மற்றது சும்மா அதெல்லாம் வேணாம் விடுங்க. அடுத்து வந்து ஹோபெக்ஸ் எக்ஸசைஸ். இது வந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி மாதிரி. அது வந்து யார் கூட நடக்குதுன்னா இந்தியா மற்றும் எஜிப்ட் கூட. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை இது எப்படி கேட்பாங்க? ஹோப்பஸ் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த நாட்டுடன் நடைபெறுன்னு கேட்டாங்கன்னா எஜிப்ட். அப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எஜ்ஜில் நின்னா தான் ஹோப்பு கிடைக்கும். ஸோ எஜிப்ட் ஹோப்பு. அப்புறம் சேஞ்சிஎஸ் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ஒரு சைனாவோடைய 3 சாம்பிள் மிஷினை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து அனுப்பிச்சிது. அந்த ப்ரோப், அந்த சேட்டலைட் வந்து இது எப்படின்னா சைனா வந்து நிலவுக்கு வந்து சேட்டலைட் அனுப்பிச்சாங்க. நிலவில் இருக்கிற ஃபேர் சைடு ஆஃப் த மூணுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம வந்து நிலவை பார்க்கும்போது அது ஒன் சைடு தான் நம்ம இவ்வளோ நாள் பார்க்குறோம். இன்னொரு பக்கத்துக்கு வந்து அந்த பக்கம் இருட்டாக இருக்கும், அந்த பக்கம் யாரும் போகிறதில்ல. ஏன்னா வந்து அது மூணோடைய ஸ்பீடும், அதாவது ரெவல்யூஷன் ஸ்பீடும் ரொட்டேஷன் ஸ்பீடும் ஒன்றா இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்க முடியறதில்ல. ஸோ வந்து அந்த இடத்துல இருக்கிற எப்படி இருக்குது அதோட சாம்பிள்ஸை வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் பூமிக்கு வர்றது தான் வந்து இந்த சேட்டலைட் திட்டத்தோடைய நோக்கம். ஸோ அது வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிருக்கு. அது பேர் என்னென்னு கேட்டோம்னா Changi-6. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வேர்ல்டு ட்ரக் டே எப்படின்னா ஜூன் 26. அடுத்து வந்து சமவேலை சம ஊதியம் திட்டம். இது புக்கில் இருக்கும் 1976. ஸோ இது இப்போ எதுக்கு வருதுன்னா, ஆப்பிளோட நிறுவனம் வந்து ஒருத்தர் வந்து கல்யாணமான பெண்கள்லாம் வந்து வேலைக்கு வரக்கூடாது, அதாவது நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம், அன்மேரிடு கேர்ள்ஸு மட்டும் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த திட்டத்தை வந்து இந்த ஆக்டை வந்து பாதிக்கிற விதமாக இருக்குது. ஸோ அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த திட்டத்தை பற்றி அந்த ஆக்டை வந்து ரேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இது தேவையில்லை. யங்கஸ்ட் மேல் டென்னிஸ் பிளேயர் டு வின் கிராண்ட் ஸ்லாம் ஆன் ஆல் 3 சர்ஃபேஸ். மொத்தம் 4 சர்ஃபேஸ் இருக்குது. என்னென்ன நடக்குதுன்னா டென்னிஸில் ஃப்ரெஞ்சு, விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன், ஆஸ்திரேலியா ஓப்பன். இதில் 3த்துலேயும் வந்து இப்போ ஒரு வந்து டென்னிஸ் பிளேயர் வந்து இளம் டென்னிஸ் பிளேயர் வந்து அடிச்சிருக்காப்புல கிராண்ட் ஸ்லாம் டைட்டில். அவர் யாருன்னா வந்து கரோலஸ் அல்காரஸ். ஸோ
இந்த இந்த இதுவும் முக்கியம். இப்போ கரோலஸ் ஆல்காரஸ் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டென்னிஸ் விளையாட்டு. அடுத்து வந்து நேட்டோ. நேட்டோங்கிறது வந்து ஒரு 32 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு. யூஎஸோட தலைமையில் இயங்கிறது. ஸோ இதோட அடுத்த தலைவராக வந்து மார்க் ரூட்டி அப்படின்றவர் வந்து வரப்போகிறாரு. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நாட்டு டான்ஸுக்கு எவ்வளோ மார்க் போடுவேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அப்புறம் விக்கிலீக்ஸ் வந்து விக்கிலீக்ஸோட ஃபவுண்டர் யாருன்னா ஜூலியன் அசங்கி. அவர் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இவர் ஏன் அரெஸ்ட் பண்ணான்னு கேட்டாங்கன்னா 2006 வந்து இவர் விக்கிலீக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து வச்சுருந்தாப்புல. அதில் வந்து யூஎஸ்ஏ வந்து கரப்ஷன் பண்ணதையும் அந்த உடைய வார் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த விக்கிலீக்ஸில் வந்து போட்டுட்டார். ஸோ அது வந்து உலகம் ஃபுல்லாக பெரிய பேச்சு பொருளாச்சு. ஸோ அதுக்காக அரெஸ்ட் பண்ணவர் தான் இந்த ஜூலியன் அசங்கி. ஸோ இவரை வந்து இப்போ ஃப்ரீ பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து இது எப்படி விக்கிலீக்ஸோட ஃபவுண்டர் யாருன்னு வந்து அப்படியே சிம்பிளாக கேட்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம ஜூலின்ற மாதிரி வச்சுக்கோங்க. விக்கிலீக்ஸில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மைத்ரி மிஷன். இது வந்து என்னென்னா ஸ்பேஸ் ப்ரோக்ராம். நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ மைத்ரி மிஷன் எந்த நாட்டு கூட நடக்குதுன்னா ஆஸ்திரேலியா. மை வீட்டுக்கு ஆசை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த 2 நாளுக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸு. நான் வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் வந்து போடுவேன். தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்து நான் போட மாட்டேன். ஸோ இது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் மேற்கொண்டு வந்து ஏதாவது நல்ல அகாடமியோட கரண்ட் ஈவெண்ட்ஸும் வந்து அடிஷ்னல் இதாக வச்சுக்கோங்க. என்று சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதில்ல அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ.